இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால் when was the last time. அதாவது இது ஒரு ஃப்ரேஸ்ன்னு சொன்னால் என்ன, ஒரு குரூப் ஆஃப் பேர்ட்ஸ் சேர்ந்தது தான் ஃப்ரேஸ். இப்போ இந்த when was the last timeன்றது ஒரு குரூப் ஆஃப் த வேர்ட்ஸ் சேர்ந்த ஒரு ஃப்ரேஸ். அப்போ இதை நீங்கள் சென்டென்ஸில் அப்படியே நேரடியாக யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ இது தமிழ் அர்த்தம் என்னென்னு சொன்னால், கடைசியாக எப்போது, when was the last time அப்படின்னு சொன்னால் கடைசியாக எப்போது என்ற மீனிங் வருது. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால், இப்போ இந்த when was the last time இதை பயன்படுத்தி எப்படி பெரிய ஒரு சென்டென்ஸுகளை மேக் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். பாருங்க, நீ கடைசியாக எப்போது சாப்பிட்டாய், இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க. when was the last time you ate. அப்போ when was the last time என்றால் நீ எப்போது, சரியா, you ate கடைசியாக சாப்பிட்டாய். அப்போ when was the last time you ate, நீ கடைசியாக எப்போது சாப்பிட்டாய். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் when was the last time என்று சொல்கிறது அப்படியே வருது. அங்கால you ate என்ற ஒரு சிம்பிள் ஃபாஸ்ட் டென்ஸோட ஒரு செயல் ஒன்று செய்து முடியுது. பாருங்க, when was the last time you ate, நீ கடைசியாக எப்போது சாப்பிட்டாய். அடுத்தது பாருங்க, கடைசியாக நீ எப்போது நீந்தினாய். அப்போ இதை பாருங்கள், இதை எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு பாருங்க. when was the last time, நீந்திரன்னு சொன்னால் என்ன, swim. அப்போ நீந்திரன்னு சொன்னால் swim, அந்த பாஸ்ட் டென்ஸ் என்ன, swim. அப்போ you swim. when was the last time you swim, swimன்ற பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன, swim. v1 v2 வேர்ப்பில் பாருங்க, swim வரும் தானே, v2 வேர்ப், அதான் இதில் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். you swim என்றால் என்ன, நீ நீந்தினாய். அப்போ when was the last time, கடைசியாக எப்போது, you swim, நீ நீந்தினாய். அதே மாதிரி அடுத்து பாருங்க, கடைசியாக நாம் ஒன்றாக எப்போது ஒரு திரைப்படம் பார்த்தோம். இதில் பாருங்கள், கடைசியாக எப்போதுன்னு சொன்ன என்ன, when was the last time. அடுத்து என்ன, ஒன்றாக திரைப்படம் பார்த்தோம் என்ற என்ன, we watched a movie together. இப்போ we என்று சொன்னால் நாங்கள், watchedண்டா பார்த்தது, அதாவது a movie படம் பார்த்தது, டுகெதர் என்று சொன்ன என்ன, ஒன்றாக. அப்போ we watched a movie together, நாங்கள் ஒன்றாக படம் பார்த்தது எப்போது. when was the last time we watched a movie together. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, நீங்கள் கடைசியாக எப்போது ரவியை பார்த்தீர்கள். அப்போ கடைசியாக எப்போது ஒன்று இதில் வருதல்லோ, அப்போ அதுக்கு என்ன, when was the last time. அடுத்தது ரவியை பார்த்தீர்கள் என்ன, you saw ரவி. சீன்ற பாஸ்ட் டென்ஸ் தான் என்ன, so. v1 v2 verb, see saw seen என்று வருது தானே, அதில் v2 verb சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில். அப்போ அதில் so ஒன்று என்ன, பார்த்தாய். அப்போ you saw ரவி, நீங்கள் கடைசியாக எப்போது ரவியை பார்த்தீர்கள். when was the last time you saw ரவி. அதே மாதிரி அடுத்த சென்டென்ஸை பாருங்க, கடைசியாக எப்போது நீ இங்கு வந்தாய். அப்போ இதை எப்படி சொல்லலாம்னு பாருங்க, கடைசியாக எப்போது, when was the last time நீ இங்கு வந்தாய். நீ இங்கு வந்தாய் என்று சொன்னால் எப்படி சொல்லலாம், you came here. யூண்டா நீ, கேம் என்று சொன்னால் வந்தாய், கம்ன்ற பாஸ்ட் டென்ஸ் தான் கேம். கம் என்று வரும் தானே, அதில் கேம். ஹியர் என்று சொன்னால் இங்கே. அப்போ யூ கேம் ஹியர், நீ இங்கு வந்தாய். கடைசியாக எப்போது, when was the last time you came here, கடைசியாக நீ எப்போது இங்கு வந்தாய். அதே மாதிரி அடுத்தது பாருங்க, நீங்கள் கடைசியாக எப்போது சந்தைக்கு போனீர்கள். அப்போ இதில் பாருங்க, நீங்கள் கடைசியாக எப்போது சந்தைக்கு போனீர்கள்.
இதில் when was the last time நீங்கள் கடைசியாக எப்போது you went to the market என்ன நீங்கள் சந்தைக்கு போனீங்க. you went ன்னு சொன்ன என்ன go in the past tense and went go went gone ரெண்டு வரும் தானே. அதில் go in the past tense வந்து went சிம்பிள் past tense தானே இதில். அப்போ went to the market. மார்க்கெட் என்ன சொன்னால் சந்தை. இல்லை டூ வாரது என்ன இக்கு சந்தைக்கு. அப்போ யூ வென்ட் டு த மார்க்கெட் நீங்கள் கடைசியாக எப்போது சந்தைக்கு போனீர்கள். when was the last time you went to the market. அடுத்த நெக்ஸ்ட் சென்டென்ஸை பாருங்க. நீ கடைசியாக எப்போது அவனை பார்த்தாய். அப்போ நீ கடைசியாக எப்போதுன்னு சொன்னால் என்ன when was the last time அவனை பார்த்தாய். நீ அவனை பார்த்தாய் என்று சொன்ன என்ன you saw him. அப்போ see in the past tense தான் என்ன saw. see saw seen அதில் saw. you saw him ன்னு சொன்ன என்ன அவனை. அப்போ you saw him நீ அவனை பார்த்தாய். when was the last time கடைசியாக எப்போது. அதே மாதிரி பாருங்கள் அடுத்தது. நீங்கள் கடைசியாக எப்போது நல்லூர் கோவிலுக்கு போனீங்க. அப்போ இதில் பாருங்க நீங்கள் கடைசியாக எப்போது என்று சொல்கிறது என்ன when was the last time. அது அப்படியே வருது பாருங்க when was the last time you went to the நல்லூர் டெம்பிள் என்ற என்ன நீங்கள் நல்லூர் கோவிலுக்கு போனீங்க. அப்போ go in the past tense தான் went பாருங்க இல்லை சிம்பிள் past tense. ஸோ go went gone அதில் go in the past tense வந்து என்ன went. அப்போ you went நீங்கள் போனீர்கள் the நல்லூர் டெம்பிள் நல்லூர் கோவிலுக்கு. when was the last time you went to the நல்லூர் டெம்பிள் நீங்கள் கடைசியாக எப்போது நல்லூர் கோவிலுக்கு போனீங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக வந்து இந்த when was the last time வச்சுக்கொண்டு நாங்கள் டெய்லி வந்து நார்மலாக கதைக்கிற சென்டென்ஸுகளை எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்த்துனீங்களோ. இதான் வந்து ஃப்ரேஸ். இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு வேர்ப்போ ஏதோ கிடையாது. ஃப்ரேஸ் வந்து அப்படியே ஒரு சென்டென்ஸில் அப்படியே நீங்கள் தூக்கி போட்டுட்டு ஒரு சென்டென்ஸை வந்து மேக் பண்ணலாம். அப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து நார்மலாக சென்டென்ஸுகளை மேக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.